வணக்கம். இன்றைக்கு எல்லோருமே ஏதாவது ஒரு முன்னிலைக்கு வரணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவன் நினைக்கணும். நம்மளை எந்த இடத்துல உட்கார வைக்கணுங்கிறது ஆண்டவன் தான் அதை தீர்மானிக்கணும். ஒரு பக்கம் நம்மளுடைய முயற்சி இருந்தாலும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி எல்லாருமே முதல்வர் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்போது எல்லாருமே முதல்வர் ஆகும்னு நினச்சா, ஆனால் முதல்வருங்கிறது ஒன்று தான். ஆனால் எல்லோரும் அதை நினைக்கிறாங்க. இரண்டாவதாக நடிகர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த நடிகர் ஆகிறது கூட ஈஸின்னு சொல்லிடலாம். நடிகருங்கிற உறுப்பினர் கார்டு வாங்கிடலாம். ஆனால் திரையில் வந்து நாம் வெற்றி பெற்று அந்த ஃபீல்டில் நிற்கிறோம் பாருங்கள், அதுதான் உண்மையான வெற்றி. அதுபோலத்தான் இந்த முதல்வருங்கிற கனவுகளும் 234 தொகுதிகளிலும் நாம் 234 தொகுதிகளில் வெற்றி பெறணும் அவசியம் இல்லை. 120 118 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம். இது ஒரு பக்கம் இருப்பினும், ஆனால் 234 தொகுதியிலையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த கருத்தினை முன்வைக்க வேண்டும். அதுபோக இன்றைக்கி இருக்கிற அரசியலில் சொல்லப்போனால் இன்றைக்கி நிறைய பேர் நிவாரணம் கேட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிவாரணமே இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஒரு ஆக்சிடெண்ட் கேஸு, ஒரு எலக்ட்ரிக்கில் உயிரிழந்தவங்க, கரண்ட் ஷாக் அடிபட்டு உயிரிழந்தவங்க, அவங்களோட கோரிக்கை மனுக்கள். நான் கலெக்டர் ஆஃபீஸில் கூட போய் கூட ஒரு நபருக்கு மனு கொடுக்க சென்றிருந்தேன். அப்போ அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான். அப்போது சமீபத்தில் மனு கொடுக்க போயிருக்கும்போது கரண்ட் விபத்து மூலமாக மின் கசிவு ஏற்பட்டதுனாலையும், மழை பெய்தனால் மின் கசிவு ஏற்பட்டதன் மூலமாக ஊர் இறந்து இருக்கிறார். அப்போது அவருக்கு மனு கொடுக்க போன இடத்துல அப்போது கலெக்டர் உள்ளே இருக்கார். அப்போ ஆஃபீஸர் உள்ளே இருக்கும்போது இல்லை மனு என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி பிஏ கேட்காரு. அப்போ பிஏட்ட கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பைசெல்லாம் கிடைக்காது, நிவாரணமாக கிடைக்காது. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் நிவாரணம் தர வேண்டாம், கருணைங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு என்ன உண்டோ அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் மனுவை வாங்குறாரு. அப்போ ஒரு மனுவை கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. இதாயா நம் நாடு? ஆக மனு எதனால் கொடுக்கப்படுகிறது? அது கருணையின் அடிப்படையில் தானே நம்ம கொடுக்கப்படுகிறது. அப்போ கருணையின் அடிப்படையில் ஆலோசித்து தானே கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமான்ட்டு தமிழக முதல்வர் தீர்மானித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பதிலளிக்கணும். அதற்கு முன்னக்கூட்டியே இவங்களையே நம்ம கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டராக போய் கொடுக்கும்போது கூட நமக்கே இந்த நிலைமை அப்படின்னா பாமரப்பட்ட மக்களை அங்கே உள்ளே விட மாட்டாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு இன்றளவு நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆட்சி அமைத்தாலும் அமைக்கவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணத் தொகையை அளிக்குமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எனது தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி.